நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பித் திரிந்து அவனவன் தன் தன் வழியில் போனோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். ஏசாயா 53 6 நம்முடைய இரட்சகராகிய கர்த்தர் எல்லா மக்களையும் மதிப்பு மிக்கவர்களாகவும் ரட்சிக்கப்பட தகுதி உள்ளவர்களாகவும் பார்க்கின்றார். ஆனால் பலர் ஆவிக்குரிய ரீதியில் வழி தவறி போயிருக்கிறார்கள். அதாவது அவர்கள் தேவனுடைய திட்டத்தை பின்பற்றாமல் தங்கள் வாழ்க்கைக்கான சொந்த திட்டத்தை பின்பற்றுகிறார்கள். அதனால் உண்மையில் அவர்கள் பல விஷயங்களை இழக்கிறார்கள். அதில் மிக முக்கியமானதாக அவர்கள் தேவனுடைய வழிகாட்டுதலையும் பாதுகாப்பையும் இழக்கின்றார்கள். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையை நல்ல மேய்ப்பராம் இயேசு கிறிஸ்துவின் பராமரிப்பில் ஒப்படைக்கும் போது நமக்கு வழிகாட்டுதலும் பாதுகாப்பும் கிடைக்கும். அவர் எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றே விரும்புகின்றார். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளில் உலகெங்கும் நடக்கும் எல்லா ஆராதனைகளிலும் உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, மகிமை அடைவதாக. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக செய்த எல்லா நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாத அனைத்து மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களையும் ரட்சித்து ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.